ஹாப்பி மார்னிங் ஆல். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம்னா இந்த அவல் பாயாசம் தான். அவளுக்கும் எனக்கும் எப்போவுமே செட் ஆகாது. நான் கடைக்கு போய் கேட்குறப்ப எல்லாம் எனக்கு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணினதையும் உதிரி உதிரியாக இருக்கணும், கரைஞ்சி போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அவல் கொடுங்க அப்படின்ட்டு தான் கேட்பேன். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்கேன். அவங்க அந்த அவல் வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த அவல் பாயாசம் செய்கிறப்பெல்லாம் செட்டே ஆகாது. நான் கரெக்டாக வாஷ் பண்ணுவேன், அது அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆயிரும். சரி, டேஸ்ட்டு தானே முக்கியம், செஞ்சு கொடுத்துடலான்ட்டு செஞ்சுருவேன். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு திருப்பி அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு இந்த அவல் நாட்டு சர்க்கரை பால் கொஞ்சம் சேர்த்து கட்டி சேராமல் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக மில்க் மைட் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பாயாசம் செஞ்சாலும் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் பால் சேர்த்து செய்கிறதுல எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மில்க் மைட் சேர்த்துறப்போ நல்லாயிருக்கும். எனக்கு சும்மா ராவாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ரொம்ப ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக அப்படிங்கிறது தெரில.